எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். இன்று 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 128ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 128:4. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இது ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன என்பதை முதலில் நாம் காண்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகள் முதலியவைகளை கைக்கொள்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை, ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவ ஊற்று. பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. சர்வவல்லவராகிய கர்த்தர் மீது அழகு கடந்த மரியாதையினாலும் அன்பினாலும் நாம் பயந்து நடுங்கிறோம். மேலும் அவரது மனம் வேதனைப்படும் என்பதால் பாவத்துக்கு ஒதுங்கி பயத்துடன் வாழ்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இத்தகைய பயம் மிகவும் அவசியமாகும். நடுக்கத்துடனே அவருக்கு பணி செய்ய வேண்டும். அவருக்கு பயப்படுகிற ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடி போல இருப்பாள். பிள்ளைகள் அவளை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அவனுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர் மனதை தங்கள் நடக்கையினால் புண்படுத்தக்கூடாது என்று உணர்ந்து தீமை விட்டு விலகி அவருடைய வழிகளில் ஆவியானவரால் நடத்தப்படுகின்றனர். ஜெபம். ஆம் கர்த்தாவே, உமக்கு பயந்து உமது வழியில் நடக்கிற எங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை தருகிறீர் சுவாமி. இந்த வாக்குறுதியில் நீடிய வாழும் அடங்கியுள்ளதப்பா. அதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை வேதனை உண்டாக்கும் வழி எங்களுக்கு உண்டோ என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.